வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் ஏ 2A எக்ஸாமுக்கான யூனிட் 8 டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமிழ் சமுதாய வரலாறில் யாருடைய சமுதாய வரலாறு பார்க்க போகிறோம் அப்படின்னா சோழர் காலத்தோட தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பல்லவர்களோடதை பார்த்துருந்தோம். ஸோ அதில் நான் எந்தெந்த கொஷின் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுவும் வந்து சோழர்கள் காலத்தில் தமிழ் சமுதாயம். ஸோ சோழர்கள் காலம் அப்படிங்கிறது கிபி 9லேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்குமே சோழர் காலம் வந்து இருந்திருக்கு. சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முக்கிய நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான். அதாவது விஜயாலயன் முத்திரையர்களிடம் இருந்து காவிரி ஆற்றின் கலிமுக பகுதிகளை வென்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி ஒரு நகரையே வந்து கட்டமைச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் கிபி 850 சோழ அரசை வந்து நிறுவியிருப்பாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் பிற்கால சோழர்கள் இவங்களை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள் அல்லது பேரரசு சோழர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து வந்த பராந்தக சோழன் இவர் தான் என்ன பண்றாரு, இந்த நாட்டோட எல்லையை வந்து விரிவுபடுத்துறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம ஆட்சி முறையோட அடித்தளத்தையும் விரிவாக்குகிறார். யாரு? பராந்தக சோழன் அவர்கள். அதுக்கப்புறமா முதலாம் ராஜராஜன். ஸோ அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து தீபகற்ப இந்தியாவிலேயே வந்து சோழர்களோட மேலாதிக்கத்தை நிறுவுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி அடுத்தடுத்து வந்த சோழர்கள் என்ன பண்றாங்க, சோழர்களோட ஆதிக்கத்தை தீபகற்ப இந்தியா ஃபுல்லாவே நிறுவுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிபி 1264 பாண்டிய மன்னனோட முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் வந்து சோழர் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கைப்பற்றாரு. அதுக்கப்புறம் 1279 முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து கடைசி சோழ அரசரான 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடிக்கிறாரு. ஸோ கடைசியில யாரு வந்து எப்படி இந்த சோழர்களோட ஆட்சியிலிருந்து பாண்டியர்களோட ஆட்சிக்கு போச்சு அப்படிங்கிறது வரும். ஏன்னா யார் அந்த இடத்த ஒவ்வொன்றா கைப்பற்றி பாண்டியர்கள் வந்து வர்றாங்க. அடுத்து சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிச்சந்தம். இந்த கொஸ்டின் கூட ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையா கொடுத்த நிலம் வந்து பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்படுது. வேளாண் வகை என்னும் நிலங்களில் உடைமையாளர்கள் வேளாளர், அதாவது பயிரிடுறாங்க இல்லையா, அந்த வகை நிலத்துக்கு உரிமையாளர்கள் வந்து வேளாளர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதுலேயே ஒரு பிரிவினர் தான் இந்த உழுக்குடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க வந்து நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. ஓகேவா? ஸோ வேளாளர் மட்டும்தான் உடைமையாளராக இருப்பாங்க. இந்த உழுக்குடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து உரிமையாளரா, நிலத்தோட உரிமையாளரா இருக்க மாட்டாங்க. அடுத்து விளைச்சல்ல வேளாண் வகை நிலமுடையாளர்கள் தான் வந்து பெரும் பகுதியை எடுத்துக்கிடுவாங்க. ஓகேவா? இந்த வேலை செய்யறாங்களே அந்த உழுகுடிகள் அவங்க வந்து சிறிய பகுதி, விளைச்சல்ல சிறிய பகுதியை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் வந்து வேளாளர்களுக்கும் உழுகுடியினருக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து பிராமணர்கள் வந்து சமூகத்தோட உயர்ந்த மட்டத்துல வைக்கப்பட்டிருந்தாங்க சோழர்கள் காலத்துல. அதுக்கப்புறம் சங்கம் அருவிய காலத்துல மிக முக்கிய நூலான சிலப்பதிகாரத்துல ஒரு வரி குறிப்பிட்டிருப்பாங்க, அதாவது உரிமை சுற்றம் அப்படின்னு. இது எதை குறிக்குது அப்படின்னா அடிமை முறையை குறிக்குது. சோழர்கள் காலத்துல அடிமை முறை இருந்துச்சு அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ இது வந்து நிறைய இருக்கும் புக்கில். ஆனால் நமக்கு எது முக்கியமோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது படித்தா போதுமோ அது மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால பாயிண்டாக இருக்கும். இந்த அடிமை முறை வந்து இரு வகையா இருந்துச்சு. அதாவது பிறரால அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள் ஒரு பகுதி, இன்னொன்று வந்து நாங்களே அடிமையிலா இருக்கோம் அப்படின்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் வந்து ஒரு வகை அப்படின்னு சொல்றாங்க அடிமை முறையில. அடுத்து கிபி 10ஆம் நூற்றாண்டுல திருச்சி வயலூர் திருக்கற்றளி பரமேஸ்வரர் கோயிலுக்கு பணிப்பெண்களை அடிமைகளாக அளித்த நிகழ்ச்சி வந்து ஆதாரமாக பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிமை முறை வந்து அந்த காலத்துல இருந்திருக்குங்கிறது இந்த கல்வெட்டுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பலதார மனம் இருந்திருக்கு, உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் எல்லாமே சோழர்கள் காலத்துல இருந்திருக்கு. அடுத்து முதலாம் ராஜராஜ சோழனோட உடன் பிறந்தாளான குந்தவை, அவங்களோட சகோதரியான குந்தவை வந்து சிவன் கோயிலுக்கும் திருமால் கோயிலுக்கும் சமண கோயில்களுக்கும் வந்து எழுப்பியிருக்கா. அந்த பெண் வந்து இந்த கோயில்கள் எல்லாத்தையும் எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து இசையிலும் கூத்திலும் வல்லுநர்களான பெண்கள் பலர் கோயில் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க வந்து தேவரடியார்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ஓகேவா? ஸோ கோயில் பணியில் ஈடுபட்டப்பட்டிருந்தவர்கள் வந்து தேவரடியார்கள். இவங்களுக்கு நிறைய பேர் இருக்கு. தலைக்கோழிகள், தளிச்சேரி பெண்டுகள், பதியிலார்,
அப்புறம் கோயில் பினாக்கள், இதெல்லாமே இந்த தேவரடியார்களோட வேறு பெயர்கள். அடுத்து தஞ்சை பெரிய கோவில்ல வந்து திருத்தொண்டுக்காக ராஜராஜன் வந்து 400 தேவரடியார்களை அமர்த்தியிருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு கல்வெட்டுகள் மூலமா தெரிகிறது. அடுத்து வணிக குழுக்கள். வணிக குழுக்கள் வந்து 5 வண்ணத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக குழு இருக்கு, மணி கிராமத்தார்னு சொல்லக்கூடிய வணிக குழு இருக்கு. இந்த 5 வண்ணத்தார் வந்து கடல் வழியாக வணிகம் செய்யக்கூடியவங்க, அதுதான் 5 வண்ணத்தார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த மணி கிராமத்தார் வந்து உள்நாட்டு வணிகம் மட்டும்தான் செய்வாங்க. இந்த வணிக குழுவினரும் ஒன்றாகி 500 திசை 1500 வளஞ்சியர் போன்ற பெயர்களோட இயங்கியிருக்காங்க. இந்த 2 பிரிவினர்களும் இணைஞ்சும் செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர்களோட தலைமை வணிக குழு வந்து கர்நாடகத்தில் உள்ள ஐகோல் அப்படிங்கிற இடத்துல தான் இயங்கி இருக்கு. இந்த வணிக குழுக்களோட தலைமை குழு வந்து எங்க இயங்கி இருக்குன்னா ஐகோல்ங்கிற இடத்துல. அடுத்து இங்க இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா சந்தனம், அகில், சுவையூட்டும் பொருட்கள், விலை உயர்ந்த ரத்தினங்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு, இதெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு சோழ நாட்டுல இருந்து. இறக்குமதி செய்யப்பட்டது வந்து கற்பூரம், செம்பு, தகரம், பாதரசம். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கற்பூரம், செம்பு, தகரம், பாதரசம் போன்ற பொருட்கள். அடுத்து இந்த வளஞ்சியர் குழு, வணிக குழுல ஒரு குழு தான் வந்து வளஞ்சியர் குழு. இவங்க வெட்டிய ஒரு பாசன ஏரி தான் வந்து 500 பேரேரி அப்படிங்கிற பாசன ஏரி. இது எந்த இடத்துல வெட்டியிருக்காங்கன்னா புதுக்கோட்டையில அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குழுவினை பற்றி முதலாம் ராஜேந்திர சோழன் கால காட்டூர் கல்வெட்டு வந்து காட்டூர் கல்வெட்டுங்கிறது கூறுது. அப்ப கேட்கலாம், காட்டூர் கல்வெட்டு வந்து எந்த குழுவை பற்றி கூறுகிறது அப்படின்னா வளஞ்சியர் குழுவை பற்றி கூறுகிறது. அடுத்து பார்த்தோம்னா விக்ரமா சோழன் காலத்துல வந்து திருவாடுதுறையில இருந்த மடத்துல பிராமணர்களுக்கும் தவசிகளுக்கும் உண்டியிட்டு இலக்கணமும் மருத்துவமும் கற்பிக்கப்பட்டிருந்தன. அதாவது சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு வந்து இலக்கணம், மருத்துவம் எல்லாமே கற்பிச்சிருக்காங்க. அடுத்து சோழ அரசர்கள் தீவிர சைவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலாம் பராந்தகனும் உத்தம சோழனும் சைவ சமயத்தை வளர்க்கறதுக்கு நிதி உதவியும் நிலக்கொடையும் அளிச்சிருக்காங்க. அடுத்து சிவபாத சேகரன் என்பது முதலாம் ராசராசனுக்குரிய பட்டங்களுள் ஒரு முக்கியமானது, ரொம்ப முக்கியம், கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சிவபாத சேகரன் என்பது எந்த மன்னனுக்கான பட்டம்னா முதலாம் ராசராச சோழன். அடுத்து சிவனுடைய பாதங்கள், அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா சிவபாத சேகரன்னா சிவனுடைய பாதங்களை இறுக பற்றியவன் அப்படிங்கிறதான் இதுக்குரிய அர்த்தம். அடுத்து நடராஜன் அல்லது ஆடல் வல்லான், நடனங்களின் அரசன். ஏன்னா நடராஜனாலே நடனங்களின் அரசன் ஆகிய வடிவங்களிலும் யார் சித்தரிக்கப்பட்டிருக்காங்கன்னா சிவன் கடவுள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து சைவ சித்தாந்த தத்துவத்தின் அடிப்படை நூலாக இருந்தது வந்து சிவஞான போதம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். இது வந்து சைவ சித்தாந்தத்தின் தத்துவத்தின் அடிப்படை நூல் வந்து சிவஞான போதம். நூல் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாடல்களை பாடுபவங்க வந்து எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா விண்ணப்பம் செய்வோர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க சோழர்கள் காலத்துல. அது மட்டும் இல்லாம சைவம் மட்டும் கிடையாது, வைணவ தத்துவமும் விளக்கம் பெற்று வரையறை செய்யப்பட்டிருக்கு சோழர் காலத்துல. இந்த பணியை செய்தவர் வந்து நாதமுனி. இவர் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தவர் நாதமுனி. இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, வைணவ தத்துவத்துக்கான விளக்கம் மற்றும் வரையறையை செஞ்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழன் காலம் முதல் தமிழகத்தில் அம்மனுக்கு கோயில்கள் வந்து எழுப்பியிருக்காங்க. ராஜேந்திர சோழன் காலத்துல இருந்து தான் வந்து அம்மனுக்கு கோயில் எழுப்புறது அப்படிங்கிறது நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. இவை திருக்காமக்கோட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. அம்மனுக்கு கோயில் எழுப்புறது வந்து திருக்காமக்கோட்டம். அடுத்து சூரியனார் கோயில் என்னும் ஊர்ல வந்து கோயில் கொண்டுள்ள சூரியனுக்கு விழா எடுக்கிறதுக்கு முதலாம் குலோத்துங்கன் வந்து வகை செஞ்சிருக்காரு. ஓகேவா? சூரியனுக்குன்னு சொல்லி விழா எடுத்தது வந்து முதலாம் குலோத்துங்கன் அவர்கள். அடுத்து முதலாம் ராஜராஜனோட வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ராசராச நாடகம் என்ற நாடக நிகழ்ச்சி வந்து எந்த கோயில்ல நிகழ்த்தப்படும்னா தஞ்சாவூர் கோயில்கள்ல நிகழ்த்தப்படுகிறது. இவரோட வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடியது. அடுத்து எண்ணெய் ஆட்டுபவர்களுக்கு என்ன பேரு அப்படின்னா சங்கரபாடியார் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. கோவிலோட வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்யறவங்க, அந்த காலத்திலேயே தணிக்கை செஞ்சிருக்காங்க. அப்படி தணிக்கை செய்கிறவங்க வந்து தணிக்கையாளர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் கோவில் கணக்கு என கணக்கப்பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கோவில் கணக்கு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க.
அடுத்து இந்த காலத்துல வந்து நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான நூல்கள் வந்து கலிங்கத்து பரணி, குலோத்துங்கன் சோழன், பிள்ளைத்தமிழ், மூவருலா. இலக்கண நூல்களும் இயற்றப்பட்டிருக்கு. நன்னூல், நேமிநாதம், வீரச்சோழியம், இந்த நூல்கள் எல்லாமே சோழர் காலத்துடையதுதான். அதில் அடுத்து பார்க்க போறது எல்லாமே யார் யார் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நூலாசிரியர் கேட்பாங்க. ஸோ குலோத்துங்க சோழனோட சரிதை அப்படிங்கிற நூலை எழுதியவர் வந்து குமத சந்திர பண்டிதன் அப்படிங்கிறவர். இவருக்கு இன்னொரு பேர் வந்து நாராயண பட்டன். ஓகேவா. அடுத்து கமலாய பட்டன் எழுதின நூல் வந்து கன்னிவன புராணம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. அடுத்து முதலாம் ராஜராஜ சோழன் காலத்துல வந்து வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் தான் 12 திருமுறைகளை வைத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சிவஞான போதம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் வந்து மெய்கண்டார். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே பார்த்தோம், சிவஞான போதம்ங்கிறது சோழர்களோட முக்கியமான ஒரு நூலுன்னு பார்த்தோம். அதை எழுதினவர் வந்து மெய்கண்டார். அடுத்து உண்மை விளக்கம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் வந்து மணவாசகம் கடந்தார் தான் உண்மை விளக்கம் என்ற நூல் எழுதியிருக்காரு. கல்லாடம் என்பது அகத்துறையை சார்ந்த நூல். இதை எழுதினவர் வந்து கல்லாடனார். இவர் வந்து 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. 11வது திருமுறையில சேர்க்கப்பட்டுள்ளது இவருடைய பாடல். கல்லாடனார் எழுதின இந்த பாடல் வந்து 11வது திருமுறையில சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம திருக்கண்ணப்ப தேவர் திருமரத்தையும் இவர் தான் பாடியிருக்காரு. கல்லாடனார் தான் பாடியிருக்காரு. அடுத்து கலிங்கத்து பரணி நமக்கு தெரியும். அதை எழுதினவர் வந்து ஜெயங்கொண்டார். இவர் வந்து முதலாம் குலோத்துங்க சோழனோட காலத்துல வாழ்ந்தவர் ஜெயங்கொண்டார். மூவருலா எழுதினவர் ஒட்டக்கூத்தர். ரொம்ப முக்கியமானது இவருடைய ஒரு முக்கிய நூல். சோழர்களோட அரசவை புலவராக இருந்தவர் தான் வந்து ஒட்டக்கூத்தர் அவர்கள். மூவருலா வந்து மூவர் உலான்னு சொல்றாங்களா, அந்த மூவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கேட்கலாம். மூவருலா வந்து எந்த 3 வரை பற்றி எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன் பத்தி எழுதப்பட்டிருக்கு. அடுத்து இந்த ஒட்டக்கூத்தரை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து 2ஆம் குலோத்துங்கன் மீது குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து 2ஆம் ராஜராஜன் மீது தக்கையாய பரணி. ஓகேவா. ஸோ தக்கையாய பரணியை பாடியிருக்காரு. காங்கேயன் என்ற குறுநில மன்னர் மேல 4000 கோவை அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காரு. ராமாயணத்துல உத்தரகாண்டத்தை பாடினவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் தான். அது மட்டும் இல்லாம கம்பராமாயணத்துல மொத்தம் 12,016 பாடல்கள் கொண்டது. அதுல ஒண்ணுதான் இந்த உத்தரகாண்டமும். அதை பாடினவர் வந்து ஒட்டக்கூத்தர். அது மட்டும் இல்லாம இவரோட மற்ற நூல்கள்னு பாத்தீங்கன்னா ஈட்டி எழுபது, எழுப்பெழுது, சரஸ்வதி எந்தாதி, இது எல்லாமே ஒட்டக்கூத்தருடைய பாடல்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேட்கலாம். குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் வந்து யாரின் மீது எழுதப்பட்டதுன்னா 2ஆம் குலோத்துங்கன். தக்கையாய பரணியை யாரின் மீது எழுதப்பட்டதுன்னா 2ஆம் ராஜராஜன். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வால்மீகியோட வடமொழி ராமாயணத்தை தமிழ்ல வந்து கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இவரோட ஊர் வந்து தேரெழுந்தூர். இவரை ஆதரிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சடையப்ப வள்ளல் அவர்கள். இந்த இன்ஃபர்மேஷன் சடையப்ப வள்ளல் பற்றிய கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்கோடிக்கா கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல தான் சடையப்ப வள்ளரை பத்தி டீட்டெயில் இருக்கு. அண்ட் இந்த கல்வெட்டு வந்து யாருடைய காலம் பாத்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழனுடைய காலம். அது மட்டும் இல்லாமல் கம்பர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டது ஏரெழுபது, சடகோபர் அந்தாதி, மும்மணி கோவை. இது மூணுமே வந்து கம்பருடைய நூல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நலவெண்பா. வெண்பாவிலேயே சிறந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நலவெண்பா தான். இதை எழுதினவர் வந்து இயற்றியவர் வந்து புகழைந்து புலவர் அவர்கள். இவர் என்னன்னா வியாசகரோட மகாபாரத்தில் உள்ள நலோபாக்கியானம் என்னும் கிளை கதையை தமிழாக்கியதே நலவெண்பா. ஓகேவா. ஸோ ஏற்கனவே வந்து வேற ஒரு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை கதையை தான் வந்து நலவெண்பான்னு சொல்லி இவர் தமிழாக மாற்றியிருக்காரு புகழேந்தி புலவர். அடுத்த முக்கியமான ஒரு நூல் வந்து பெரிய புராணம் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தொண்டர் புராணம் நூல். ஸோ இதை எழுதியவர் வந்து சேக்கிலார் அவர்கள். இவருடைய ஊர் வந்து குன்றத்தூர். அனபாய சோழனோட அமைச்சராக இருந்திருக்காரு. இந்த கேள்வி ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சேக்கிலாரை பத்தி. அனபாய சோழனின் அமைச்சராக இருந்திருக்காரு. இவருக்கு மன்னர்கள் வந்து இவருக்கு என்ன விருது கொடுத்திருக்காங்கன்னா உத்தம சோழ பல்லவன் அப்படிங்கிற விருது கொடுத்திருக்காங்க. இதுவும் கேட்டிருக்காங்க. உத்தம சோழ பல்லவன் அப்படிங்கிற விருது பெற்ற புலவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சேக்கிலார். இந்த சேக்கிலார் வந்து இந்த பெரிய புராணம்ங்கிற நூலை வந்து சிதம்பரம் கோயிலோட ஆயிரங்கால் மண்டபத்துல அரங்கேற்றிருக்காரு. இதுவும் ரொம்ப முக்கியம். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. எந்த நூல் வந்து சிதம்பரம் கோயிலோட ஆயிரங்கால் மண்டபத்துல அரங்கேற்றப்பட்டது அப்படின்னா பெரிய புராணம் சேக்கிலார் அரங்கேற்றிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணம்.
இதை இயற்றியவர் வந்து பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் வந்து இயற்றியிருப்பாரு. சிவபெருமான் மதுரையில் மேற்கொண்ட 64 திருவிளையாடல்களை கூறுறதுதான் இந்த திருவிளையாடல் புராணம். அடுத்து தஞ்சை வாணன் கோவை அப்படிங்கிற இந்த நூலை பாடியவர் வந்து பொய்யாமொழி புலவர். சோழர்கள் காலத்துல மிகப்பெரிய காப்பியங்களும் இயற்றப்பட்டிருக்கு. அந்த 2 காப்பியம் எதுன்னு பாத்தீங்கன்னா பெருங்கதை மற்றும் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருத்தக்க தேவர் அவர்கள். இவர் 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்னு சொல்றாங்க. சோழர் குலத்துல பிறந்திருக்காருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வஞ்சி என்னும் ஊரிலிருந்து பொய்யாமொழியால் புகழ் பெற்றவர் என்று நச்சினார்க்கினியார் உரையால் அறிய முடிகிறது. அதாவது வஞ்சிங்கிற ஊர்ல இருந்து புகழ் பெற்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி எழுதின திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்றாங்க. பொய்யாமொழியால் புகழ் பெற்றவர் தான் திருத்தக்க தேவர். இது சொல்றது வந்து நச்சினார்க்கினியாரோட உரையில. அடுத்து விரிவுரை எழுதியவர், இதுக்கு விரிவுரை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நச்சினார்க்கினியார். சிவக சிந்தாமணியோட விரிவுரை எழுதியவர் நச்சினார்க்கினியார். அடுத்து இந்த பெருங்கதை, பெருங்கதைங்கிறது வந்து சமண காவியமாக திகழ்ந்தது. இதை பாடினவர் வந்து கொங்குவேலிர் அவர்கள் தான் வந்து பாடியிருக்காரு. குணாட்டியர் என்பவர் பைசாச மொழியில இயற்றிய உதயணன் கதையையே இந்த நூல் வந்து தமிழ் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பைசாச மொழியில இயற்றிய உதயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை தான் இந்த பெருங்கதை அப்படின்னு சொல்லி தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம், கேட்கலாம். குணாட்டியார் எழுதியது, யார் எழுதினதுன்னு. அடுத்து நிலைமண்டல ஆசிரியர் பாக்களால் ஆனதுதான் இந்த பெருங்கதை அப்படிங்கிற காவியம். அடுத்து கொங்குவேலிரோட ஊர், இவர் எழுதினார் இல்லையா இந்த கொங்குவேலிர், அவரோட ஊர் வந்து விசயமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை சார்ந்தவர். அது மட்டும் இல்லாம 50 காப்பியங்களையும் சரி 5 காப்பியங்களையும் சரி நிறைய காப்பியங்கள் வந்து சோழர்கள் காலத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தோம்னா 50 காப்பியங்கள்ல வளையாபதி சமண காப்பியம், குண்டலகேசிங்கிற பௌத்த காப்பியத்தும் எழுதப்பட்டிருக்கு. 5 காப்பியங்கள்ல வந்து சூளாமணி, நீலகேசி, உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், இது எல்லாமே சோழர்கள் காலத்துல இயற்றப்பட்டதுதான். அடுத்து மேரு மந்திர புராணம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாமானாச்சாரியார். இவர் தான் வந்து இயற்றிருக்காரு. ஸோ இந்த நூல்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கந்த புராண காவியம். ஸோ இது முருகப்பெருமானோட திருவிளையாடல்களையும் அவரோட அறப்போர் போன்றவற்றையும் கூறக்கூடிய நூல்னா கந்த புராணம் காவியம் அப்படிங்கிறது. 6 காண்டங்கள் இதுல இருக்கு. இதை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கச்சியப்ப முனிவர் அவர்கள். கந்த புராணத்தை இயற்றியவர் கச்சியப்ப முனிவர். அடுத்து சோழர் காலத்துல 2 வகையான நிகண்டுகள் வந்து இயற்றப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த நிகண்டுகள் பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. திவாகரம், பிங்கள நிகண்டு, இது 2மே சோழர் கால நிகண்டுகள். அது மட்டும் இல்லாம இலக்கண நூல்களும் சோழர் காலத்துல இயற்றப்பட்டிருக்கு. நிறைய இலக்கண நூல்கள், நன்னூல், நேமிநாதம், யாப்பெருங்கலம், யாப்பெருங்கல விருத்தி, நம்பியக பொருள், வச்சநந்தி மாலை, புறப்பொருள் வெண்பா மாலை, வெண்பா பாட்டியல், வீரச்சோழியம், தண்டி அலங்காரம், முக்கியமான இலக்கண நூல்கள் எல்லாமே சோழர்கள் காலத்துடையதான். அடுத்து பாத்தீங்கன்னா தொல்காப்பிய உரையாசிரியர்கள், நிறைய இதுக்கான உரையாசிரியர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, உரை எழுதியிருக்காங்க. தொல்காப்பிய உரையாசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா இளம்பூரணார், சேனாவரையர், நச்சினார்க்கினியார், தெய்வச்சிலையார். ஓகேவா? இவங்க 4 பேரும் தான் வந்து தொல்காப்பியத்தோட உரையாசிரியர். திருச்சிற்றம்பல கோவையாரோட உரையாசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருக்கோவையார் அவர்கள். சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர்கள் வந்து அடியார்க்கு நல்லா, இது வந்து ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. திருக்குறளுக்கு உரை எழுதினவர்கள் பதின்மர்கள். அதுல மிக முக்கியமான முதன்மையான உரை எதுன்னு பாத்தீங்கன்னா பரிமேலழகர் எழுதின உரை தான். இவர் திருக்குறளுக்கு மட்டும் கிடையாது, பரிபாடலுக்கும் சேர்த்து உரை எழுதியிருக்காரு. அடுத்து தென்னார்காடு மாவட்டத்துல பனையாவரம் அப்படிங்கிற கிராமத்துல இலவச பள்ளி ஒன்றை சோழர் காலத்துல நிறுவியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 1ஆம் ராஜேந்திரன் வந்து தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரத்தில், அதாவது எண்ணாயிரம்ங்கிறது அப்போ வந்து ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஸோ அங்கே ஒரு வேத கல்லூரியை நிறுவியிருக்காரு. ஸோ நிறைய கல்லூரிகள் வந்து சோழர்கள் காலத்தில் நிறுவப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனி வேத கல்லூரி, அடுத்து வந்து திருமுக்கூடல் வேத கல்லூரி எல்லாம் நிறுவப்பட்டிருக்கு. திருவாடுதுறையில வந்து ஒரு மருத்துவ கல்லூரியை வந்து நிறுவியிருக்காங்கன்னு சொல்லி விக்ரம சோழனோட கல்வெட்டுல வந்து எழுதியிருக்காங்க.
இந்த விக்ரம சோழனோட கல்வெட்டு திருவாடுதுறையில தான் காணப்படுது. அண்ட் இந்த திருவாடுதுறையில் தான் மருத்துவக் கல்லூரியும் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து திருவெற்றியூர்ல வந்து வியாக்கரண பள்ளியும் நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இந்த பள்ளிகள் எல்லாமே வந்து சோழர்கள் காலத்துல நிறுவப்பட்ட பள்ளிகள். அடுத்து கலை மற்றும் கட்டிடக்கலையில வந்து சோழர்கள் எப்படி சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஸோ அதோட அந்த சோழர்களோட கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு வந்து தமிழ்நாட்டில் திண்டுவனத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாதாபுரம் கோயில் தான் வந்து மிக முக்கிய எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. அடுத்து செம்பியன் மகாதேவி பாணி வந்து எந்த கோயில்ல இருக்கு அப்படின்னா நிறைய கோயில்கள்ல இருக்கு. இது வந்து சோழர்கள் காலத்துல இருந்த பாணின்னு சொல்றாங்க, செம்பியன் மகாதேவி பாணி. அது என்ன அப்படின்னா கோவில்கள்ல அதிக எண்ணிக்கையில மாடக்குழிகள் இருக்குமா, தேவ கோஷ்டங்கள்னு சொல்லுவாங்க மாடக்குழிகளுக்கு. அப்படி அதிக எண்ணிக்கையில மாடக்குழிகள் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து செம்பியன் மகாதேவி பாணின்னு சொல்றாங்க, சோழர்களோட பாணி. அடுத்து தஞ்சாவூர் சிவன் கோயில் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்டது, தஞ்சாவூர் சிவன் கோயில். அது மட்டும் இல்லாம இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்றாங்க, ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கலாம். அடுத்து தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ இது வந்து ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்ட கோவில். இதுல வந்து விமானம் ஒன்று இருக்குமா, அது 216 அடி உயரமுடையதாக இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது உலகில மனிதனால கட்டப்பட்ட ஒரு மிக உயரமான சிகரங்கள்ல ஒன்று தான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில இருக்கக்கூடிய சிகரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால இந்த சிகரத்துக்கு பேரு தட்சிணமேரு அப்படின்னு அழைக்கப்படுது. இங்க வந்து நந்தி இருக்கா, நந்தி சிலையோட உயரம் 13 அடி, நீளம் 16 அடின்னு சொல்றாங்க. இந்த தட்சிணமேரு என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலோட சிகரம். அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழனோட வட இந்திய வெற்றியை நினைவாக தஞ்சாவூர் பெரிய கோயில் போன்றே கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் ஒரு கோயிலை கட்டுறாங்க. ஸோ கேட்கலாம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்ட கோவிலுங்கிறது முதலாம் ராஜராஜ சோழனோட வட இந்திய வெற்றியை கொண்டாடுவதாக, அதோட நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னு. இது வந்து சுமார் 250 ஆண்டுகள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் தான் சோழர்களோட தலைநகரா இருந்துச்சு. அதனால அங்க கட்டியிருக்காங்க. ராஜேந்திர சோழன் வந்து கங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசன ஏரியையும் உருவாக்கி இருக்காரு. இத வந்து ஜலத்தம்பம்னு சொல்றாங்க. ஜலத்தம்பம்னா நீர் தூண் அப்படின்னு அழைக்கப்படுது. ராஜேந்திர சோழன் கட்டினதான் இந்த கங்கம் அப்படிங்கிற பாசன ஏரி. அடுத்து ராஜேந்திர சோழன் வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துல பிரகதீஸ்வரர் கோயிலை வந்து கட்டியிருக்காரு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தாராசுரம் கோயில், தாராசுரம் கோயில் வந்து இருக்கு. இந்த தாராசுரம் கோயில் வந்து யாருக்கு படைத்தளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐராதீஸ்வரருக்கு வந்து படைத்தளிக்கப்பட்டது. அதாவது இந்திரனின் யானையை வழிபட்ட கடவுள் தான் ஐராவதீஸ்வரர். இவருக்கு படைக்கப்பட்ட கோயில் தான் இந்த தாராசுரம் கோயில். இது கும்பகோணத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இதை கட்டினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் தான் வந்து தாராசுரம் கோயிலை கட்டியிருக்காரு. இந்த கோயில் வந்து தேரோட வடிவுல இருக்கும்னு சொல்றாங்க. தேர் எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கும் இந்த கோயில். இதோட கருவறை சுவர்கள்ல வந்து பெரிய புராணத்துக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த சுவர்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுந்தரரோட கதையையும் இந்த சுவரோவியங்கள் சித்தரிக்கின்றன இந்த தாராசுரம் கோயில. இந்த இது கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல. ஓகேவா? தாராசுரம் கோயிலோட கருவறை சுவர்கள்ல எந்த புராணத்தோட நிகழ்வுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்க, பெரிய புராணம். அது மட்டும் இல்லாம சுந்தரருடைய கதையும் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு சுவரோவியங்களா. ஸோ இது ரெண்டுமே தாராசுரம் கோயிலுக்கு வரக்கூடியது. அவ்வளவுதான். இதோட வந்து நம்ம சோழர்கள் காலத்துல தமிழ் சமுதாயம் எப்படி இருந்துச்சு, நூல்கள் எப்படி இருந்துச்சு, வாழ்க்கை வரலாறு, அப்புறம் கட்டடக்கலை, இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாண்டியர்கள் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கான பிளேலிஸ்ட் தனியாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இல்லை வேற ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.